ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இலக்கணம் தமிழில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலபஸ் வைஸ் படிக்கிறதா இல்லை புக்கு வைஸ் படிக்கிறதா? இலக்கணத்தை நினச்சாலே தலை சுற்றுது. 85 கேள்விகள், என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இலக்கணம் படிக்கிறதுக்கு முன்னாடிலாம் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்காக சாய்ஸ் அகாடமியில் இலக்கணம் டாபிக் வைஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத விசிட் பண்ணி பாருங்கள். இதில் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி உடனே பிரிண்ட் போட்டு சேர்த்து வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மற்றதை போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும் போது எப்போயுமே ரொம்ப ஆர்வமாக நிறைய புக்ஸ் வாங்கி வைப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி வைப்போம். கொஷின் பேப்பர்ஸ் கூட நிறையா நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வைப்போம். ஆனால் அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை கண்ணில் மட்டும் தான் பார்த்துட்ருப்போம். என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா தான் அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். கிடைச்சா அதை நல்லா படிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். அதுவே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம குப்பை மாதிரி சேர்த்து வச்சு அதை கண்ணில் மட்டும் தான் பார்த்துட்ருப்போம். எப்பயுமே ஃப்ரீயாக டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பிரிண்ட் போடுறதுக்கான ஷாப் இருக்குது அப்படின்னா 2 3 போட்டு வைங்க. மொத்தமாக போட்டு வச்சுட்டு சேர்த்தி வச்சுட்டு படிக்காமல் இருக்க வேண்டாம். இது என்னோட ரெக்வஸ்ட்டு. ஏன்னா நானுமே அந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் பிரிண்ட்டு போட்டு படிக்காமல் வச்சுருந்துருக்கேன். நீங்களுமே அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை நம்ம இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியலில் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் டாபிக் வைஸாக கொடுத்துருக்கனால நீங்கள் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எப்படியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிருஷபா அகாடமியில் 500 கொஷின்ஸ் இலக்கணம்காக கொடுத்துருக்காங்க. அதையும் உங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. 2 இம்பார்ட்டண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது நம்ம சேனலில் ஓரியன்டாக. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான 2 பேட்ச். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதே என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம சேனலை நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸல் பேட்ச்னு இந்தியன் எக்கனாமிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் 2 மீடியமுக்கே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸல் பேட்சில் சமச்சீர் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கில் கவர் ஆகிற எக்கனாமி லெசன்ஸோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை நீங்கள் சூப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பேட்சோட டியூரேஷன் 15 நாள். 10 நாள் ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 5 நாள் டெஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 5 நாள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்கனாமி இருக்க போகுது. ஒரு கொஷின் பேப்பர்லேயும் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டோட்டலாக 30 லெசன்ஸ். ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அப்போ 10 நாளில் 30 லெசன் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 500 கொஷின்ஸ் கவர் ஆக போகுது 5 ரிவிஷன் டெஸ்ட்டில். கொஷின் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். டெஸ்ட்டோட கொஷின்ஸ் பைலிங்குவலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற அந்த பிடிஎஃப் உங்களுக்கு எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழில் இருக்கும். எகைன் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும். டெஸ்ட் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இந்த பேட்சோட அமௌண்ட் 199 rupees. பேட்ச் உங்களுக்கு March 10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். போனஸாக உங்களுக்கு கைடன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிற எனார்மஸ் மெட்டீரியல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறது தான் போனஸ் அப்படிங்கிற கைடன்ஸ். இது நீங்கள் 30 லெசன்ஸுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் வாங்குறதுக்காக மட்டும்தான் 199 அப்படிங்கிறத பே பண்ண போகிறீங்க. இது ஒரு செப்பரேட் பேட்ச் அப்படிங்கிறனால March 10 அன்னைக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லைனாலுமே, மார்ச்சில் ஜாயின் பண்ணாமல் ஏப்ரல், மே, ஜூன் எப்போ ஜாயின் பண்ணாலுமே எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதே 30 லெசன்ஸ் தான். ரிவைஸ்டு புக் ரிலீஸ் பண்ணாலுமே பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. மொத்த புக்கையும் மாற்றுற வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த பேட்சை, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணி ரொம்ப கம்மி டேஸில் எக்கனாமியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸுக்கு மெயின்ஸ் பாலிட்டி நோட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம்.
25 PDF மெட்டீரியல்ஸ் 199 rupees. இந்த ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் முடிக்காமல் மெயின்ஸும் கம்பைண்டாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு பேட்ச் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே இதே போல் மற்ற யூனிட்ஸுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அண்ட் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணோம். பாலிட்டி பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே எக்கனாமி பேட்சிலே ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாங்க விருப்பப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல் கமெண்ட்டில் ஹவு டு கெட் ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்டுன்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.